மேச ராசிக்கு உள்ள பெண்களின் குணாதிசைகள், வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கையின் தத்துவம். மேச ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. மேச ராசியில உள்ள பெண்கள் பிறப்புல தானீங்க பெண்கள், குணத்துல ஆணின் தன்மையுடைய அடங்கா காலன்னு சொல்லுவேன். அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் எவருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் மேசராசி பெண்கள். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல தெளிவானவங்க இந்த மேசராசி பெண்கள். 23 வயசு, ஏன் டீனேஜுக்குள்ளேயே நீங்க ஏமாறுவீங்க. டீனேஜுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் கேட்கறது காதல் திருமணமாகவும் ஆகும், இல்ல வயது முதிர்ந்த ஆண் கூட உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகும். இந்த 35 வயசுக்குள்ளேயே பல அவமானத்தையும் அவப்பேரையும் நீங்க சந்திப்பீங்க. காசு பணத்தை கொடுத்து ஏமாறலாம், காசு பணத்தை வாங்கி ஏமாற்றக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல ரொம்ப நடந்து கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள். மேசராசி பெண்களை கிட்ட கணவன்மார்கள் கொடுத்து வச்சிருக்கணும். கல்லு மண்ணு சுமந்தாது உங்களை காப்பாத்துவாங்க, ஆனா அவங்கள நீங்க நேசிக்கணும். சிவாய நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்குறத தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை, தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. மேச ராசிக்கு உள்ள பெண்களின் குணாதிசைகள், வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கையின் தத்துவம். மேச ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்ப இந்த மேச ராசியில கேதுன்னு ஒரு ஞானக்காரகன் இருக்கான். ஆடை அலங்கரங்கள் ஆபரணங்கள்ல சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய சுக்கிரன் இருக்காரு. அரசியல்ல பிரவேசம் பண்ணணும், ஆன்மீக தன்மையில இருக்கணும், ஆண் தன்மையில் இருக்கக்கூடிய தருணவுடைய சூரியன் இந்த ஜாதகத்தில் இருக்காரு. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேசராசியில் உள்ள பெண்கள் பிறப்புல தானீங்க பெண்கள், குணத்துல ஆணின் தன்மையுடைய அடங்கா காலன்னு சொல்லுவேன். அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் எவருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் மேசராசி பெண்கள். பொதுவா இந்த மேசராசி பெண்கள் நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் யாருன்னா எம்பெருமான் முருகக்கடவுள். செவ்வாய் வீர தீர சூரன், கொள்கை பரப்பு செயலாளர், கலைத்துறை, ஞானங்கள், தெய்வ பலன், தேச பலன். பெண்கள் பொதுவாகவே இந்த ஜாதகத்துல மேசராசியில் இருக்கிறவங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருப்பாங்க, அதிகார தோரணையான வேலையில இருக்க ஆசைப்படுவாங்க, கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள், குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். 2வது அரசியல் பிரவேசம் இருக்கும். சாதாரண ஆளையும் தெரியும், உயர்ந்த ஆளையும் தெரியும் பெண்கள். அப்ப இந்த பெண்களுடைய தன்மை ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 20 வயசுன்னு வச்சுக்குவோம். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல தெளிவானவங்க இந்த மேசராசி பெண்கள். சுக்கிரன் உங்க ஜாதகத்துல இருக்கா, கருப்பாந்தாலும் கலையா இருப்பீங்க. சினிமா நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க, குழந்தை நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. படிப்புல பிரில்லியன்ட்,
தான் தாயி, தான் தகப்பன், தான் அண்ணன் தம்பி, அக்கா தங்காச்சி, அங்காளி பங்காளி மேல நீங்க அளவு கடந்த பாசக்கார். அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க, அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு ஆண் ஜாதகமும் நீங்க கூட. ஆனா நீங்க 23 வயசு, ஏன் டீனேஜுக்குள்ளேயே நீங்க ஏமாறுவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத இடையூறுகள் உங்களுக்கு வரதான் செய்யும். டீனேஜுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் கேட்கறது காதல் திருமணமாகவும் ஆகும், இல்ல வயது முதிர்ந்த ஆண் கூட உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகும். இது விதி. 23 வயசுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை குட்டி பிறந்து அந்த குழந்தைக்குன்னே நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய தருணத்துல நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருவீங்க. மேச ராசியில உள்ள பெண்கள் உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. மாமனார் வேணா உங்க மேல பாச நேசமா இருப்பார். கணவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு 25, 27க்கு மேல உங்க மேல எரிட்டேடா தான் ஆவாரு. ஏன்னா உங்க ஜாதகத்துடைய தருணம் அப்படி. வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய அமைப்புல 23, 25 வயசுக்கு மேல நீங்க வேலைக்கு போறீங்க. உங்க குடும்பத்துடைய பற்றாக்குறை, உங்க குடும்பத்துடைய வறுமை, நீங்க வேலைக்கு போய் உழைச்சு உங்க பிள்ளைங்களுக்கு தான் கஞ்சி ஊத்தணும்னு ஆசைப்படுவீங்க. உங்க வீட்டுக்கார் வழி இருக்க வேண்டிய தாய்க்கோ மாமனாருக்கோ அவங்க அண்ணன் தம்பிக்கோ கொடுக்க ஆசைப்பட மாட்டீங்க. உங்க வயத்து பிள்ளைங்க மேல அளவு கடந்த ஒரு அமைப்பை நீங்க வச்சுக்குவீங்க. ஆனா இது ஒரு 25 வயசு போனாலும் ஒரு 10 வருஷத்துல எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகளோட நீங்க இருப்பீங்க. உங்க ஜாதகத்துல ஒரு 35 வயசு வரைக்கும் வாழ்க்கையில போராடக்கூடிய ஒரு தருணத்தெல்லாம் நீங்க அடைவீங்க. வெற்றி காணணும்னு சொல்லக்கூடிய தருணம் இருக்கும். ஆனா ஊரு உலகத்தெல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தத்துடைய தெப்பான பார்வைகளை கூட விட்டுட்டு உழைச்சி தேடக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஒரு கட்ட கால வயசு. இந்த 35 வயசுக்குள்ளேயே பல அவமானத்தையும் அவப்பேரையும் நீங்க சந்திப்பீங்க. 45 வயசுக்கு மேல உடல்நல குறைவு உங்களுக்கு ஏற்படும். அந்த உடல்நல குறைவு ஏற்படும், இல்லைன்னா நீங்க யார்கிட்ட ஏமாறுவீங்க. காசு பணத்தை கொடுத்து ஏமாறலாம், காசு பணத்தை வாங்கி ஏமாற்றக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல ரொம்ப நடந்து கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருக கடவுள். முருகனை நினைச்சிருந்தீங்கன்னா 45, 50 வயசுக்குள்ள வரக்கூடிய இடையூறு இல்லாம தெளிவா வாழக்கூடிய நேரம் உண்டு. மேசராசி பெண்களை கிட்ட கணவன்மார்கள் கொடுத்து வச்சிருக்கணும். கல்லு மண்ணு சுமந்தாது உங்களை காப்பாற்றுவாங்க. ஆனா அவங்கள நீங்க நேசிக்கணும், அவங்க ஆசைகளை நீங்க கேட்கணும். அவங்களுடைய தன்மையை நம்ம நடந்து தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவா இருக்கும். மேசராசி பெண்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி, இரத்த சூடு உடையவங்க, கோபத்தின் உச்சம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். குணமுள்ள பெண்கள் மேசராசி பெண்கள். முடிஞ்ச அளவுக்கு 2025க்கு முன்ன வரைக்கும் ஏமாறுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல. இனிமே நல்லா இருக்கணும். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் நம்ம வடபழனி முருகன். கணவன் மனைவி பிள்ளைங்களோட எனக்காவது ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில சாயந்தரமாவது, இது சனி ஞாயிறுலையாவது பிள்ளைங்களோட போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், கடாட்சியம் கிடைக்கக்கூடிய தருணம்லாம் உண்டு. மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய தருணம் மேச ராசிக்கு பெண்கள் தெளிவா இருக்கணும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த ரிஷபராசியில 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய ராசி தான் ரொம்ப தெளிவான ஒரு ராசினே கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அழகுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு தருணம்.
அன்புல தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்க ராசியில இருக்கு. படிக்கக்கூடிய பிரில்லியன்ட்டும் நீங்க தான். ஆனா உங்க ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் வயசு, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 15 வயசுக்கு மேல, ஒரு 15 ஒரு 20 35 வயசு வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க பாவுன்னு சொல்லுவோம். கஷ்டப்படுவீங்க, நஷ்டப்படுவீங்க, ஏமாறுவீங்க. உங்க ஜாதகத்துக்கு 2 தாரத்து தோஷம் இருக்கு. ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையா அந்த டீனேஜ்ல காதலிச்சாலோ நிக்காது. தாய் தகப்பனுக்கு இடையூறு விற்கக்கூடிய அளவுக்கு ஏமாந்து போனீங்கன்னாலும் நீங்க ஏமாற்றம் அடைவீங்க. அந்த 19 இயர்ஸை தாண்டி ஒரு 25 27 வயசுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணா தான் நிற்கும். நிறைய டாக்டர் படிக்கக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கும். வெளியூர் வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்களா இருக்கும். ரிஷபராசிக்கார பெண்கள் பொதுவாகவே 15 வயசு ஆயிடுச்சுன்னாவே உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோதிடத்தை கொடுத்து ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு திருமணம் எப்படி நடக்கும், காதல் திருமணமா அரேஞ்ச் திருமணமா, என் பிள்ளைங்க என் கணவர்லாம் எப்படி இருப்பாங்க கிட்ட ஃபியூச்சரை கேட்டுக்குங்க. படிச்சா படிச்சுக்கிட்டே போகணும், படிப்புக்கு எல்லையே கிடையாது. அப்படி இருக்கிற தருணத்துல நீங்க ஏமாந்து உங்க வாழ்க்கையில இருதாரத்து தோஷம் அமையக்கூடிய ஜாதகம்னா அது ரிஷபராசி தான். ஒரு கட்ட காலத்துல குரு தசையும் நடக்கும். கல்யாணமே ஆயிருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு கூட இருக்கக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல வரும். இல்லைன்னா 15 17 வயசு ஆன உடனே உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்தோ இல்ல உங்க வீட்டுக்கு அருகாமையில ஒரே ஒரு ரெட்டை நாகம் ஒண்ணு வாங்கி அதுக்கு பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிடுங்க. கணவன் மனைவிக்கு எந்த குறையும் வராது. உலகமே வியக்கக்கூடிய தளவுக்கு உண்டான பேரும் புகழும் அடைவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை வரும். தான் கணவன் பிள்ளைங்க தான் மாமியார் மாமனாரோட அற்புதமா வாழக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. சிறு வயசுல ஏமாறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் ரிஷபராசியில நிறையவே உண்டு. கவனம் தேவை ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆசை பாசம் அன்புக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தருணத்துலதான் நீங்க ஏமாறுவீங்க. படிச்சு பண்புள்ள பெரிய வேலையில வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு இருக்கு. உங்க ஜாதகத்திலையும் யோகங்கள் வருது. ரிஷபராசி சுக்கிரனுக்கு அதிபதியா இருந்தாலும் காசு பணம் எல்லாம் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கு. அனுசரிச்சு போங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழாதீங்க. 3 வேளை சோறு, போட்டுக்கு துணி, தங்க ஒரு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடக்குச்சுன்னா அற்புதமா வாழக்கூடிய நேரம் உண்டு. இந்த பிஸ்னஸ் மைண்டு, மூளை ஷார்ப்பா இருக்கக்கூடியது, இதெல்லாமே ரிஷபராசிக்காரங்க தான். ஆனா ரொம்ப கவனம் தேவை. ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 29 வயசு வரைக்கும், 18 வயசுலேருந்தே வச்சுக்கோங்க, 18ல இருந்து 28 வயசு வரைக்கும் படிக்கிற பெண்கள் ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க. தனியான வீடு கேட்பீங்க, கோபம் படுவீங்க. குணம் இருக்கும், உங்களை மதிச்சாதான் நீங்க மதிப்பீங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டீங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் ரிஷபராசி பெண்களுக்கு குணாதிசைகள்லாம் இருக்கு. சொல்ல போனா 40 வயசுக்கு ஆயிடுச்சுனாமே ஞானி ஆயிடுவீங்க. தெய்வ பலன் கிடைச்சி ஆன்மீக தோரணையில பல ஆன்மீக கோயில்களுக்கு போய் வாழ்க்கை தெளிவாயக்கூடிய தன்மையில தாம்புள்ள குட்டிங்களுக்காகவே வாழக்கூடிய தத்துவத்தை பக்குவத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க. மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம்லாம் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கு. நேசிங்க உங்க தாய் தகப்பனை, வரக்கூடிய கணவனு பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான வழிமுறையை பண்ணுங்க. லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் உண்டு. எல்லாமே நம்ம அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. நம்ம வாழ்க்கை தெளிவா வாழணும்னு சொல்லக்கூடிய தருணத்தை நீங்க ஏற்படுத்திக்கிங்க. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மிதுன ராசி
மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. மிதுன ராசியில மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப செவ்வாய், ராகு, குரு. அப்ப ராகுன்னு கேட்டாவே சுகபோகி, மேன்மை தரக்கூடியது. சின்ன வயசுலயே சொத்து சுகங்கள் வந்துடும். குருவும் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால பிறப்பு தான் உங்களுக்கு யோகம். படிப்புல சிறந்து விளங்குவீங்க மிதுன ராசிக்காரங்க. டபுள் டிகிரி, 1 டிகிரி இல்ல 2 டிகிரி 3 டிகிரி படிப்பீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. உங்க ஜாதகத்துல செவ்வாய், ராகு, குரு பகவான் இருக்கிறனால நீங்க ஒரு சந்நியாசி. ஆணா பிறந்திருந்தீங்கன்னா, பொண்ணா பிறந்திருந்தனால நீங்க ஒரு கன்னியாஸ்திரி ஜாதகம் தான். ஏன்னா ராகு பகவான் முன்னோருடைய சாப பாவத்தெல்லாம் நீங்க சுமப்பீங்க. ஒரு கட்ட காலத்துல குரு பகவான் ஜாதகத்துல ராமர் வனவாசம் போனதும் 16 வருஷம் அந்த குருவுடைய திசை தான். நீங்க காதலிச்சோ கல்யாணம் பண்ணியோ காதலுடைய தலைப்புல பிரியக்கூடிய தருணம் வந்தா உங்க வாழ்க்கை சித்தர் ஜாதகம் ஆயிடும், கன்னியாஸ்திரி ஜாதகம் ஆயிடும். குடும்பமே புளிச்சு போயிடும், வாழ்க்கையே புளிச்சு போயிடும். ஆனா மேன்மை தந்து படிச்சு பேங்க்ல பெரிய லெவல்ல வரக்கூடிய வேலை வாய்ப்பு, வெளிநாடு வெளிதேசத்துல உண்டான பிரவேசங்கள், பல பாஷைகள் பேசக்கூடிய தருணங்கள் உங்க ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. நீங்களும் ஆண் ராசி தான். கல்லு மண்ணு சுமந்தாது உங்க குடும்பத்தை நீங்க மேன்மைப்படுத்துவீங்க. உங்க பிள்ளைங்களை கல்லு மண்ணு சுமந்தாது உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பும் சோறும் போட்டுருவீங்க. ஆனா நீங்க உங்க அப்பா அம்மா மேல அளவு கடந்த பாசக்கார். தாயி தகப்ப மேல பாசம் இருக்கும், அண்ணன் தம்பி அங்காளி மேல உங்களுக்கு பாசம் இருக்கும். ஆனா அவங்க உங்க மேல இருப்பாங்கிறது பாசிபிள் கம்மியா தான் இருக்கும். பிரில்லியன்ட் ஜாதகம். நிறைய பேருக்கு நிறைய நட்பே கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸுங்களே உங்க ஜாதகத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு சேர மாட்டாங்க. நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க. யார் நல்லவன் யாரு கெட்டவன் அலசி ஆராய்ஞ்சுத்தான் நீங்க நட்பையே நீங்க ஒருமுகப்படுத்துவீங்க. படிப்பு 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 படிப்புன்னு தான் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க உங்க ஆசை நாளைக்கு ட்ரஸ்ட் வைக்கணும், ஒரு ஓல்டேஜ் ரூம் வைக்கணும், இப்படித்தான் உங்க ஆசைகள்லாம் போய்கிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால் வயசு, அதாவது 30 வயசுக்கு மேலேயே கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்க ஜாதகத்துல நிறையவே வரும். இதுதான் தருணம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மதிச்சு தெளிவான அமைப்புல இருந்துக்குங்க. தான் குடும்பத்தோடைய அனுசரிஞ்சு ஒட்டுணர்ந்து இருந்துக்கிட்டு வாங்க. இப்படி இருந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா தேவையில்லாத இடையூறுலத்தான் நீங்க சந்திப்பீங்க. பொதுவாகவே இந்த வருஷமும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் பலமா இருக்கிறனால உங்க வாழ்க்கை மேன்மையாகக்கூடிய நேரங்காலங்கள் கணிசமாவே உண்டு. மிதுன ராசிக்காரங்க அன்புக்கு தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகார தோரணையான வேலை வேணும்னு தான் ஆசைகள் இருக்கும். அதிகாரத்துல உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியாம்பட்ட ஒரு ஜாதகமும் உங்க ஜாதகமும் கூட. தெளிவான ஒரு அமைப்புன்னு சொல்றோம்ல, அந்த அமைப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கும். அனுசரிச்சு வாழ்ந்துட்டு போங்க. அகமகிழ்ந்து வாழுவீங்க. ஏமாற்றம் தடுமாற்றத்தெல்லாம் நீங்க அடையவே மாட்டீங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சோறு போடும். உங்க ஜாதகத்துல முன்னோர் ராகு இருக்கிறனால உங்க தாத்தாவை நீங்க நினைக்கணும். அவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் தேவை கிடையாது. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்கள ஒரு ஜாதகம் இந்த மிதுன ராசிக்காரங்களும் தான். ஆடம்பரமா வீடு, அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தாலும் சொத்து மேல பற்றற்ற நிலைகளை வரக்கூடிய தருணமும் உண்டு. அந்த சொத்துடைய அமைப்பு, அதோடைய வேல்யூ கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இருப்பீங்க. ஆனா மிதுன ராசி பெண்களுக்கு உங்களுடைய அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சிகளோ உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல இருக்கு, ராகு உங்க ஜாதகத்துல இருக்கு, குரு உங்க ஜாதகத்துல இருக்கு.
செவ்வாய்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, உங்களுக்கு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சா பிடிக்காது. நீங்கள் கூட பாசமாக இருக்கலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிரியே அவங்களா தான் இருக்கும். அதனால் பண்புள்ள ஜாதகம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் வரப்போகுது. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். நம்ம வடபழனி கோயிலுக்கு போங்க, சாமியை பார்த்துட்டு கோயில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அந்த பெருமாளையும் சேவிச்சிட்டு வாங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகணும். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபா தான். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிற எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.